அது வந்து எவ்வளவு தீவிரமான குற்றம், அது நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு தடுக்குது, வளர்ச்சியை எப்படி தடுக்குது, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இல்லாமலாக்குது, இயற்கை வளங்களை சூறையாடி நாட்டை சுடுகாடாக்குகிறது. இப்படியெல்லாம் அவர்களால் உணர தெரியல. ஒரு சினிமா பார்க்க போறோம்னா கவுண்டர்ல போய் வாங்கினா 200 ரூபாய் டிக்கெட்னா பிளாக்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடியது. ஒரு கையெழுத்து வாங்க தாலுகா ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயத்துல எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அதனால் ஊழலை இந்த சமூகத்தில், இந்த தமிழ் மண்ணில் ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது அவர்களிடத்தில் விழிப்புணர்வை உருவாக்கினால் சாத்தியம். அடுத்த தலைமுறைக்கு தான் சாத்தியமா சார்? இல்லை இந்த தலைமுறையிலே அது முடியும்? இன்றைக்கு வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் உலகமாக இருக்குது. உண்மையிலேயே திட்டமிட்டு வலிமையாக இளைஞர்களை மையப்படுத்தி இந்த விழிப்புணர்வு பரப்புரையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சில உத்திகளை, திட்டங்களோடு சில உத்திகளை வச்சா வெகு சில ஆண்டுகளிலேயே விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொள்ள முடியும், விழிப்புணர்வை உருவாக்க முடியும். அப்போ ஊழலுக்கு பழக்கப்பட்டவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வார்களா, மாற்றிக்கொள்வார்களா? ஏன்னா புதிதாக இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா புது ஜென்ரேஷன் இருந்து அந்த விஷயத்தை வளர்க்க முடியும், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பழக்கப்பட்டவர்களை எப்படி மாற்றுவது? இல்லை, நீங்கள் வந்து இப்போ இதற்கான விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் குறைவு. இன்றைக்கு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கொடூரமானது. அது கடுமையான சட்டங்களால் அது ஒடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது குறித்து விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் பெரு அளவிற்கு அது மட்டுப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் குழந்தை தொழிலாளர் பழைய நிலை இல்லை. இன்றைக்கு பழைய இதில் ஒரு டீ கடையில் பார்த்திங்கன்னா டீயை கட்டப்பன ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வருவான். இன்றைக்கி அது முடியாது. இப்படி பல நிலைகளிலே இந்த சமூக குற்றங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வெகுவாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அத்தகைய விழிப்புணர்வு ஊழல் எதிர்ப்பு தளத்தில் உருவாக்கப்படவில்லை. திட்டமிட்டே இந்த ஸ்டேட்டஸ்கோவை அனுமதிக்கிறார்கள். இந்த ஸ்டேட்டஸ்கோ எல்லாருக்குமே ஒரு வகையில் கம்ஃபர்டபுளாக, வசதியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் இது இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஊழல் செஞ்சுக்கலாம், நம்மளும் சம்பாரிச்சுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் அரசியல்வாதிகள், அதிகாரிகள்கிட்ட இருக்கிறத போல மக்களிடத்திலே கூட ஒரு சிலர் இடத்துல அப்படி இருக்கோங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது தவறானது, இது குற்றம், இது நாட்டினுடைய முன்னேற்றத்தை பெரிய அளவிற்கு பாதிக்குங்கிற அந்த எண்ணத்தை, அந்த விழிப்புணர்வை நாம் உருவாக்குவோமேனால் நாம் நிச்சயமாக ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன்.